இப்போ ஒரு ட்ரிப்ல கூட்டு போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இங்க என்ன நடக்கும் எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சேஃப்டி பர்ப்பஸ்க்காக எல்லாமே அவங்க கையில இருக்கணும். பட் இவங்க என்ன இதுல போனாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லையா? நெறைய வாட்டி அங்க போயிருக்காங்க இல்லையா? பட் இவங்க அங்க ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. இவங்க அந்த தண்ணீல நடந்து அந்த பாறையிலலாம் நகர்ந்து அந்த ஒரு குகைக்குள்ள போயிட்டாங்க. அந்த குகைக்குள்ள போனப்போ, இவங்க ஒரு போட் மாரி எடுத்து போயிருப்பாங்க இல்லையா? அந்த படகு மாரி. அதுல இருக்கும்போது, ஒருத்தர் வந்து அதாவது அந்த கூட வந்த ஒருத்தரு, அந்த போட்லாம் இது பண்ணுவாரு. அவர் தான் ஸ்கூபா ஐ மீன் ட்ரெயின் பண்றவர். அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு வந்து கீழ வந்து குதிக்கிறதுக்காக இது பண்ணுவாரு. உடனே சாராவும், மேக்ஸியும் தண்ணீல இது பண்ணுவாங்க. அப்ப சாராக்கும் கால்ல வந்து அடிபட்டுரும். அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கும். அப்ப சொல்லுவா சாரா இந்த மாரின்னு. அப்ப இங்க வந்து இல்ல இங்க ஏதோ இருக்கு. சம்திங் ஏதோ போது. டக்குனு உங்க கண்ணு எதிர்ல ஏதோ போற மாரி தெரியும் தண்ணில. மறுபடியும் ஏதோ போது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல இங்க ஏதோ இருக்கு அப்படின்னுவாங்க. பயப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ, இல்ல ஏதோ இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைம்ல வந்து அந்த போட்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடும். அத இறங்கி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ப்ராப்ளம் ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்டர்ல ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்குவாரு. அவர் தான் வந்து ஸ்கூபா டைவே வந்து சொல்லிக் குடுப்பாரு. த்ரூஅவுட் என்ன பண்ணணும் அப்படின்றது. அவர் உள்ள இறங்கி இது பண்ணிட்டே இருக்கும்போது, அவரு டக்குன்னு அங்கருந்து பிளட்டா வரும். இவளும் தண்ணீல இறங்கியிருப்பா. டக்குன்னு பிளட்டா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க என்ன இருக்கான்னா, அவங்க கண்ணுக்கு அங்க எதுவுமே தெரியாது. ஆனா ஒருத்தருக்கும் அடிபட்டு பிளட் வந்துட்டே இருக்கும்.